கைத்தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமாம். 12 மாதங்கள் 52 வாரம் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தார். ஆண்டவர் எங்களோடு கூட பேசும் உடைய வார்த்தை கேட்க ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? மனுஷங்க கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னா ஒன்று நம்முடைய வேதனையை அதிகப்படுத்தி விட்டுருவாங்க, அல்லது நமக்கு ஒரு நிம்மதி இருக்கும். ஒரு விஷயத்தை குறித்து அவங்ககிட்ட பேச பேச நமக்கு ஒரு பயம் வரும், தர்க்கங்கள் உண்டாகும். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே அவனுடைய வார்த்தை நமக்கு விளக்கங்களையும் விடைகளையும் நம்முடைய எதிர்கால திட்டங்களையும் தேவனுடைய வார்த்தைக்குள் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பெரிய பிரசங்கத்தில் நமக்கு எனக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ், ஆனால் எல்லாவற்றையுமே 2 மணி நேரத்திற்குள்ளே அடக்க வேண்டிய சூழலாக இருக்கிறது. சற்று நேர தியானத்திற்காக என்னாகமம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை எடுத்து வாசிக்க போகிறோம். என்னாகமம் 24வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். யாக்கோபே உன் கூடாரங்களும், யாக்கோபே உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள், எவ்வளவு அழகானவைகள். போன வாரம் நம்ம தியானிச்சோம், உன் கூடாரம் உன் வாசஸ்தலம் என்று சொல்லி பாஸ்டர் பிரசங்கம் பண்ணினாங்க. அப்படின்னா உன் கூடாரம் அப்படின்னா நம்முடைய சரீரம் அல்லது நாம் இருக்கிறதான வீடு. வாசஸ்தலம் என்றால் தேவன் தங்கி தாபரிக்கிறதான இடம், அவருடைய பிரசன்னம் என்றால் சுருக்கமாக சொல்றேன், ஆண்டவர் இறங்கி வருகிற இடம். நம்ம சர்ச்சுக்கு வருகிற பொழுது ஒரு மாதிரி கலக்கமா என்னாகுமோ ஏதாக போகிறதோ அப்படின்னு வருவோம். ஆனால் வெளியே போகிற பொழுது ஒரு நம்பிக்கை கர்த்தர் நமக்கு வைத்திருப்பார். அதான் தீர்க்கதரிசி சொன்னார், அவருடைய பிரசன்னத்தினால் பர்வதங்கள் கூட மெழுகு போல உருகுகிறது. அப்படின்னா பெரிய பெரிய பிரச்சனைகள் கூட நாம் பாடிக்கொண்டிருக்கிற பொழுதே கர்த்தர் அதை மாற்றுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படின்னா இன்றைக்கு என்னத்தை தியானிக்க போகிறோம் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் அழைக்கப்பட்டதான ஜனங்கள். எகிப்திலே அவர்கள் போன பொழுது 70 பேராய் போனார்கள். வெளியே வருகிற பொழுது பல லட்சம் பேராக வெளியே வருகிறார்கள். இப்பொழுது இந்த என்னாகம தீர்க்க தரிசன புஸ்தகம் என்னாகமம் எழுதப்படுகிற பொழுது அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா 22வது அதிகாரத்தில் யோர்தானுக்கு இக்கரையில் இருக்கிறாங்க. யோர்தானுக்கு இக்கரையில்னா அக்கறை, அதை கானான். அவர்கள் அநேக இடங்களில் ஆண்டவர் அவர்களை பாளையம் இறங்க பண்ணுகிற, பாளையம்னா ஒன்றும் இல்லை, அங்கங்கே டெண்டு போட்டு தங்குறாங்க, கூடாரம் அமைத்து தங்குகிறார்கள். இன்றைக்கு நாம் வீடுகளிலே வசிக்கிறோம், அதை தூக்கிட்டு போக முடியாது. ஃபாரின்ல இருக்கோம் அப்படின்னா பெரிய பெரிய இயந்திரங்களை வைத்து அவங்க வீடை கூட மூவ் பண்ணி கொண்டு போகிறார்கள். ஆனால் அன்றைக்கே அவர்கள் அடிக்கடி தங்களுடைய இடத்தை மாற்றிக்கொள்ள வேண்டியது இருந்தபடினாலே கூடாரங்களிலே வாசம் பண்ணினார்கள். 24ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை இது யார் சொல்றான்னா, பிலேயாம் என்கிற பாலா தீர்க்கதரிசி ஆண்டவர் அவனுடைய வாயை திறந்த பொழுது இப்படியாக சொல்கிறார், யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். ஆமென். நீங்களும் நானும் அழகானவர்கள். எப்படின்னா வெளியில ஸ்ட்ரக்சர் வைஸ் அல்ல, நம்முடைய குணம். ஆண்டவர் பரலோகத்திலிருந்து நம்மை பார்க்கிற பொழுது நம்ம குணத்தை கண்டு அது அஸ்டோனிஷ், அவர் ஆச்சரியப்பட்டு நிற்க வேண்டும், கலங்கி நிற்கக்கூடாது. ஆமென். எஸ், நம்ம மனிதர்கள், நம்மிடத்தில் குறைவுகள் உண்டு. நம்ம பற்றி யாராவது குறைவாய் பேசினால் அதை சந்தோஷப்பட்டு கைத்தட்டி ரசிக்கிற ஒரு கூட்டம் உண்டு. ஆனாலும் ஆண்டவருக்கு தெரியும் நாம் யார் என்று சொல்லி. யாரோ ஒருவர் நம்முடைய குணத்தை தீர்மானிக்க முடியாது. ஹல்லேலூயா. பாருங்க, நீங்களும் நானும் இந்த உலகத்திலே தேவனை அறியாத விடத்தில் இருக்கிறதான பணங்கள், கார், அவர்கள் வைத்திருக்கிறதான எல்லாவற்றை பார்த்து ஆச்சரியப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் ஒரு மனிதனுக்குள் இருப்பான் என்றால் நமக்குள் குறைவானவைகள் இருந்தால் கூட அவைகள் தான் மற்றவர்களுடைய பார்வைக்கு அழகானவைகளாக இருக்கிறது. ஆமென். சிலருக்கு நாம உடுத்தினா பிடிக்காது, சந்தோஷமா இருந்தா பிடிக்காது. அவங்க என்ன எதிர்பார்ப்போட வருவாங்க, எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா அவங்க சிரிச்சுட்டே இருக்காங்களே அப்படின்னு. ஆனால் அவர்களுக்கு தெரியாத நம்ம எங்கிருந்து பலனை பெற்றுக் கொள்கிறோம் என்றால் ஒரு மனிதனிடத்திலிருந்து அல்ல, தேவனிடத்திலிருந்து பலனை பெற்றுக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. பிரச்சனை இருக்கு, பாடு இருக்கு, நெருக்கடி இருக்கு, அதுக்காக ட்ரெஸ்ஸை கிழிச்சு போட்டு அலைய முடியாது. தட் இஸ் தேர் ப்ராப்ளம், அது அவர்களுடைய பிரச்சனை. நாம் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப பெரிய கூட்டம். நம்ம வீட்டுக்கு திடீர்னு ஒரு 50 பேர் வராங்கன்னு என்ன பண்ணுவோம், வெளியில் ஒன்று சொல்லட்டி ஐயோ அரிசியெல்லாம் காலியாகுது, காய்கறிகளெல்லாம் காலியாக போகுதேன்னு நமக்கு ஒரு எண்ணம் என்ன செய்யும், வரும்.
இஸ்ரவேல் ஜனங்கள் கூட்டமாக இருக்கிறாங்க. ஒருவேளை இவங்க நம்ம கிணத்துல வந்து தண்ணியை குடிச்சிட்டாங்க, நம்ம ஒத்த கிணறு காலியாகுமே அப்படின்னு சொல்லி. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதுவுமே தெரியல. அவர்களை சுற்றி போடப்பட்டதான திட்டங்கள், அவர்களை அழிக்க நினைத்ததான பாலாக் மோபாவின் ராஜாவுடைய திட்டங்கள் இவர்களுக்கு எதுவுமே தெரியவில்லை. ஆண்டவர் நம்முடைய கண்ணுக்கு தெரிந்த சத்துருக்களையும் அவருடைய கரங்களிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறார். கண்ணுக்கு தெரிந்த பிரச்சனைகள், நம்முடைய காதுகளுக்கு வருகிற பிரச்சனைகள், அது எதற்கு ஆண்டவர் கொண்டு வருகிறார் அப்படின்னா, நாம ஜெபம் பண்ணி விடுதலை வாங்கிடணும். அல்லேலூயா அப்படின்னு என்ன சிம்பிளா சொல்றேன். இந்த கோர் பிரசங்கம் என்னன்னா, நீங்களும் நானும் விசேஷமானவர்கள். ஆமே, நாம உலகத்தில் இருக்கிற தேவனை அறியாதவர்களை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. ஆமே, அல்லேலூயா. நிறைய சேர காலியாக இருக்கிறது, ஆட்கள் இல்லாமல் இல்லை. என்ன சொல்லேனே தெரியல. இயேசுவே வந்து பிரசங்கம் பண்ணாலும் நம்ம மக்கள் இப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 52 வாரம் ஒன்றுமே பண்ணாமல் நம்ம இவ்வளோ தூரம் என்ன செய்யலை, வரல. நிறைய பேர் மருத்துவமனையில் அது அனுமதிக்கப்பட்டீங்க. ஒருவேளை நீங்கள் நினச்சிருக்கலாம், நான் உயிரோட வருவானா எனக்கு தெரியாது, அதனால் ஆண்டவர் பிழைக்கும்படிக்கு வைத்திருக்கிறோம். அந்த பிரச்சனைக்கு எத்தனையோ முறை நாம் மரணத்தை தழுவி இருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் கிருபையாக இரக்கமாக காப்பாற்றினார். பிள்ளைகளுடைய படிப்பை முடிக்க, அரியர் முடிக்க, சிறிய சிறிய பொருட்கள் வாங்க, லோனு கட்டி முடிக்க, எத்தனையோ நன்மைகள், புதிய வேலை வாய்ப்புகளை கத்த தந்தார். எதுவுமே தராமல் நாம் இந்த இடத்தில் இல்லை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பீலாயாம் என்பது பாகால் தீர்க்கதரிசி, தேவனுடைய தீர்க்கதரிசி அல்ல. உபாகமம் எண்ணாகமம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் சொல்கிறது, பீலாயாம் தீர்க்கதரிசிக்கு சம்பளம் கொடுத்தார்கள். எதற்காக என்றால், தேவ பிள்ளைகளை சபிக்கும்படிக்கு. நம்மையும் சபிக்கிற ஒரு கூட்டம் உண்டு, நம்மையும் தூஷிக்கிற ஒரு கூட்டம் உண்டு. அது தேவ பிள்ளைகளும் அதில் இருப்பாங்க. அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனைகள், இதெல்லாம் நடக்கலைன்னா தான் நமக்கு ஆச்சரியம். பீலாயாம் தீர்க்கதரிசிக்கு கூலி பேசுகிறார்கள். எதற்காக அப்படின்னா, அன்றைக்கு பீலாயாம் தீர்க்கதரிசி யாரையாவது சபிச்சானா அவங்க சபிக்கப்பட்டவர்களாக மாறி இருக்கிறாங்க. யாரையாவது அவன் ஆசீர்வதிச்சானா ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு அவனை குறித்திருந்திருக்கிறது. ஆனால் நான் அதை நம்பவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆபிரகாமை குறித்து, நீ யாரெல்லாம் ஆசீர்வதிக்க அவர்களெல்லாம் என்னது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீ யாரெல்லாம் சபிக்கிறாயோ அவர்களெல்லாம் சபிக்கப்பட்டவர்கள். ஆனால் நான் முழு வேதாகமத்திலேயுமே ஆபிரகாம் யாரையும் சபித்ததாக நான் என்ன செய்யல, பார்க்கவே இல்லை. எல்லாருமே வாழ வைத்த ஒரு தேவ மனிதனாக இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளை சபிக்கிறது உண்டு, அல்லது நாமும் சாபம் போட்டிருக்கிற வேதனைகள் நிமித்தம். அப்படிப்பட்டதான சாபங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவைகள் எல்லாவற்றையும் சுட்டரிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் நம்முடைய இந்த உலகத்தில் ஆண்டவர் எத்தனை நாட்கள் வைத்திருக்கிறாரோ அத்தனை நாட்கள் ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு பாடுகள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள் என்னது உண்டு. ஆனாலும் தேவன் ஆசீர்வதித்த இஸ்ரவேல் ஜனங்களை பீலேயாம் என்கிற தீர்க்கதரிசினால் சபிக்க முடியவில்லை. There is a difference between God's blessing and man's blessing. தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கும் மனிதர்கள் இந்த உலகத்தில் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்கு வித்தியாசம் உண்டு. மனிதர்கள் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் மந்திரவாதம், பில்லி சூனியம் செய்யப்படும் என்றால் அது மாறி போகும். ஆனால் தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதித்தார் அப்படின்னா அந்த ஆசீர்வாதம் நமக்குள் இருக்கும் பொழுது எத்தனை மந்திரவாதம் செய்தாலும், எத்தனை பில்லி சூனியங்கள் செய்தாலும் அது அவர்களுக்குத்தான் திரும்ப போகுமே ஒழிய தேவ பிள்ளைகளாகிய நமக்கு அது திரும்ப வருவதில்லை. ஆமென். எனக்கெல்லாம் மந்திரவாத பில்லி சுனியங்கள் மேலே சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. ஏனென்றால் நான் ஆண்டவருடைய வசனத்தை நம்புகிறேன். வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. இன்னொன்று சொல்கிறேன், நம்ம ஒழுங்காக ஜெபிக்கலை, வேதத்தை வாசிக்கலை, சபையோடு கூட ஐக்கியம் இல்லை என்றால் ஒரு வேளை மந்திரவாதம் நமக்கு யாராவது நம்மளை ஒரு பெரிய ஆளாக நினச்சி வச்சுட்டாங்க அப்படின்னு அது பலிக்குன்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப கவனம். யார்கிட்ட பேசுகிறோம், எங்கே போகிறோம், யார்கிட்ட தண்ணி வாங்கி குடிக்கிறோம், எத்தனை பேரை பார்க்கிறோம், ரொம்ப 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 கவனமாக இருக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வாராக. எண்ணாகம புஸ்தகம் ஒரு வித்தியாசமான பாசேஜ். அப்படின்னா தேவன் இதுவரைக்கும் தேவ ஜனங்களோடு கூட தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்தினார், தீர்க்கதரிசிகள் மூலமாக, நியாயாதிபதிகள் மூலமாக, ராஜாக்கள் மூலமாக. ஆனால் இங்கே எண்ணாகமத்திலே தேவ ஜனங்களை சபிக்க பிலேயாம் தேவனை சந்திக்க, தேவன் அவரை சந்திக்கிறார். அவன் சொல்றான், இப்படி வந்து மோவாப் ராஜா பாலாக் வந்து வந்திருக்கிறான் என்னை சந்திக்க, நான் என்ன பண்ணணும்னு. அப்ப ஆண்டவர் சொல்லுவார், இல்லை இல்லை, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. 22ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் 22, 23, 24. இது அவ்வளவும் பாலாக்குக்கும் பிலேயாமுக்கும் ஆண்டவருக்கும் இடையே நடந்ததான உரையாடல் அங்கே சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது. 22ஆம் அதிகாரம் 12வது வசனம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். ஆமென். நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். ஆமென். நம்ம உடனே நினைச்சிடக்கூடாது ஆசீர்வாதம் அப்படின்னா ஃபுல் பேங்க் பேலன்ஸு, நம்முடைய வாலெட்டை திறந்த உடனே பணம், அப்படி அல்ல. அதையும் தாண்டி ஆண்டவர் நமக்கு சுகத்தை தந்திருக்கிறார். ஆமென். 52 வாரங்கள் சபைக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஜீவனோடு கூட இருந்தோம். வேலைக்கு நீங்க போனீங்க அப்படின்னா ஆண்டவர் வேலைக்கு போவதற்கான ஸ்ட்ரென்த்தை கத்தர் வைத்தார் தந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாலான்றேன், பிழையாம்ன்றேன், பாலாக்குன்ற ஏதாவது புரியுதா? புரியணும். வசனம் மட்டும் நமக்கு புரியவே புரியாது. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 11:30 மணி இருக்கு. ஒரு நாள் எனக்கு ஒரு ஃபோன் வருது. பாஸ்டமா, நான் பேயை பார்த்தேன். அப்பாடா, அவனால் ஏன் தூக்கமும் போய், தெய்வமே, அன்னைக்கு 1 வருஷம் சேர்த்து பேசாத அந்நிய பாஷையெல்லாம் 11லேருந்து 2 மணி நேரம் உட்காந்து பேசினேன். அல்லேலூயா. அப்படின்னா 24/7 உங்களுக்கு நாங்கள் அவைலபிளாக இருக்கிறோம். ஆமென். அதனால் அநேக நேரம் எங்களுடைய மேன்மை உங்களுக்கு தெரியாமல் போயிடுது. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. ஆமென். சரி, பாலாக் மோவாப் ராஜா. ஒரு தேசம் அப்படின்னா ஒரு யுத்தம் என்ன செய்யும்? இருக்கும். தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையிலையும் பாடுகள், பிரச்சனைகள், சம்பந்தமே இல்லாமல் காரணமே இல்லாமல் சத்ருவாக என்ன செய்வார்கள்? சில மனிதர்கள் மாறுவார்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லாவே இல்லை, அவங்க போனதுக்கப்புறம் நம்ம நல்லா தானது இருந்தோம். ஆமென். இல்லையோ? அப்படியா? வருத்தப்பட்டு இருக்கீங்களோ? ஆமென். மரத்தில் சில இலைகள் விழும். அது என்ன சீசன்? இலையுதிர் காலம். நம்முடைய வாழ்க்கையில் சிலது போகும். நீங்கள் கூட வேலையை ஆரம்பிச்சுட்டு விட்டுலான்னு நினச்சிருப்பீங்க. நிறைய பேர் போயிட்டாங்க. எதற்காக போக வச்சாருன்னா புதிய இலைகளை துளிர்க்க பண்ணும்படிக்க. ஆமென். ஹல்லேலூயா. 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 இந்த வருஷம் எங்களுக்கு கொஞ்சம் போராத காலம்தான். ஆனாலும் தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் விழுந்து கிடக்கக்கூடிய பாக்கியத்தை கத்த தந்தார். அநேக இடங்களில் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்க பாக்கியத்தை தந்தார். அநேக கல்யாண வீடுகளில் ஆண்டவரை பாடுவதற்கான பாக்கியத்தையும் கத்த தந்தார். ஒரு பக்கம் நமக்கு பாடுகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் விருத்தி எனது இருக்கத்தான் செய்கிறது. நான் என்னுடைய சூழலை சொன்னேன். இறங்கி கேட்டேன்னா நீங்களும் உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் என்னது தாராளமாக சொல்லலாம். ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுதுமே நமக்கு நாம் விரும்புகிறது போல நமக்கு வராது. விரும்பாதது போல் இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு என்னதான்? அதற்குள் தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறார்? வைத்திருக்கிறார். வித்தியாசமான பாசேஜ் என்றேன் அப்படின்னா தீர்க்கதரிசி கூட பேசல. ஆனால் ஆண்டவருக்கு சட்டம் சம்பந்தம் இல்லாத பிலேயாமோடு கூட தேவன் என்ன செய்கிறார்? பேசுகிறார். தம்முடைய ஜனத்திற்கு ஒன்று என்றால் அவர் எந்த அளவுக்கும் இறங்கி உதவி செய்வதற்கு அவர் தயங்குவதே இல்லை. ஆனால் அநேக மனிதர்கள் நமக்கு உதவி செய்ய தயங்கலாம். காரணம், அவர்கள் மனிதர்கள் தான். யாராலும் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது. ஏனென்றால் நம்முடைய தேவைகள் ரொம்ப பெருசு. நம்முடைய படகை நிரப்ப ஆண்டவரால் மாத்திரமே முடியும். ஹல்லேலூயா. இங்கே புதிதாக எண்ணாகம் 24ஆம் அதிகாரத்திலே இதுவரைக்கும் எங்கேயும் பார்க்க முடியாம ஒரு மிருகம் பேசுகிறது. கழுதையுடைய வாயை கத்த திறக்கிறார். மனிதர்கள் பேசி பார்த்திருப்போம், மிருக ஜீவன்கள் பேசினதை நாம் பார்க்கிறதில்லை. ஆனால் அதோடைய ஆக்ஷனை வச்சு இதுதான் ஏதோ ஒன்று சொல்ல வருகிறது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடியும். பாருங்க, தேவைப்பட்டால் ஆண்டவர் நமக்கு பேசாதவர்களை கூட நமக்காக பேச வைப்பார். நமக்காக உதவி செய்ய மனமில்லாதவர்களை கூட அவர் நமக்கு அவர்கள் மூலமாக நன்மைகளை வாங்கி தருவார். ஆமென். கழுதை பேசினது ஆண்டவர் யாரோடு கூட எதன் மூலமாகவும் பேசுவார். இந்த வருஷம் நீங்க நினைச்சு பாருங்க, கார்ல போகும் பொழுது சுவர்களிலே இருந்த வார்த்தைகள் பேசியிருக்கும். ஒரு பாடலுடைய ஒரு வரி உங்களை தேற்றி இருக்கும். காரணம் ஏனென்றால் நீங்களும் நானும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டம். ஆமென். 2 முறை பிலேயாமை மோவாபின் ராஜா பாலாக் ஆட்களை அனுப்பி வா நீ வந்து அவர்களை சபி, அவர்கள் மகா பெரிய கூட்டமாய் இருக்கிறார்கள். 22ஆம் அதிகாரத்திலே மோவாப் ராஜா பாலாக் அவனுடைய பயத்தை வெளிப்படுத்துகிறார். ஐயோ, 32 லட்சம் பேரும் ஒவ்வொரு கோத்திரமாக தங்கி இருக்கிறார்கள். அதை பார்க்கும் பொழுது ஒரு பயம் யாருக்கு தான் வராம இருக்கும்? ஆமென்.
இப்போ உங்களெல்லாம் சொல்லி இங்கே வாங்க ஒரு மத்தேயு 6:33 எடுத்து பிரசங்கம் பண்ணுங்கன்னு எத்தனை பேர் பிரசங்கம் பண்ணுவீங்க? தத்தா பத்தா. அது வரைக்கும் ஒரே பேச்சாக இருக்குது. லொட 2 வார்த்தை சொல்லி பாடுங்களாம் வாங்கலாம் அப்படின்னா பாடுவோம், கீபோர்டோடு இணைஞ்சு பாடிடலாமா? இதே நிலைமை தான் பாலாக்குக்கும். ஆமே, நம்மை பார்த்து அநேகர் பயந்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் நாம் அவங்கள பார்த்து பயந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஃபேஸ் த சேலஞ்ச். எந்த நாட்டு அதிபர் பேசுனாங்கன்னு தெரியல, 2025 மோசமாக இருந்துன்னு வருத்தப்படாதீங்க, 2026 இதை விட மோசமாக இருக்கும்னு. நான் அப்படி தான் ஜெபத்தில் உணர்ந்தேன். என்ன ஆண்டவர் நமக்கு முன்னாடி சேலஞ்ச் சவால்கள் வைத்திருக்கிறார நமக்கு தெரியாது, ஆனால் அவைகளை மேற்கொள்ளக்கூடிய ஆண்டவர் பாக்கியத்தை கத்த நமக்கு தருவார். அப்படின்னா வசனம் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், மான் கால்கள். ஆமென். வெறும் கால்கள் அல்ல, மான் கால்களை கத்த நமக்கு தந்து உயர் தலங்களிலே ஏறி நடக்க பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை எதிர்ப்புகள் வரட்டுமே, எத்தனை நிந்தனைகள் வரட்டுமே, எத்தனை அவமானங்கள் வரட்டுமே, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறபடியினால் எந்த மனிதனும் நம்மை மேற்கொள்ள முடியாது, எந்த சூழ்நிலையும் நம்மை மேற்கொள்ள முடியாது. காரணம், கர்த்தரால் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்கள் வேலையில் வந்த எதிர்ப்புகளை நினச்சி பாருங்க, உங்கள் சொந்த இனஜன பந்துக்களால் வந்ததான வேதனைகளை நினச்சி பாருங்க. அந்நியன் கூட நம்மக்கிட்ட இரக்கமாக இருப்பாங்க, ஆனால் நம்மை நேசிக்கக்கூடியவர்கள், நமக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் மரணம் வரைக்கும் மறக்கக்கூடிய எத்தனையோ நன்மைகளை செய்திருப்போம். எல்லாவற்றையும் மறந்தாலும் கர்த்தர் ஏற்ற காலத்திலே அவைகளை நினைத்து உங்களுக்கு நன்மை செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சிநேகிச்சு கொள்ளணும். உங்களுக்கு தெரிந்த ஒன்று சொல்கிறேன், அவர்கள் பகைக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் நேசிக்கிற இடத்தில் இருக்க வேண்டும். தீமை செய்ய இந்த உலகத்தில் அநேக கூட்டங்கள் இருக்கிறது, ஆனால் நன்மை செய்கிற கூட்டத்திலே கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். ஆமென். Who will preach? ஒரு கன்னத்தை அடித்தால் இன்னொரு கன்னத்தை காட்ட யார் பிரசங்கிக்க முடியும்? நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் தான் அவைகள் எல்லாம் நமக்கு பொக்கிஷமாக வைத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பிரசங்கம் கேட்டு என்ன பிரயோஜனம்? நம்முடைய வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்தவில்லை என்றால், செயல்படுத்தவில்லை என்றால், உங்களையும் என்னையும் போல பரிதாபப்படத்தக்க சூழலில் இருக்கிறவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, நிறைய பணம் கொடுக்குறான். எதற்குனா, பிழையான் வந்து 2 வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும் அப்படின்னு நிறைய ரிஸ்க் எடுக்கிறான். யாரு? பாலாக் ராஜா. இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படிக்கு சபிக்க முடியலை. கடைசியில் பாலாக் ராஜாவுக்கு கோபம் வருகிற, தயவு செய்து என்னை விட்டு நீ என்னது போயிரு தயவு செய்து, நான் உன்னை கூட்டு வந்தது இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படிக்கு, ஆனால் நீ எனக்கு முன்னாடியே அவர்களை ஆசீர்வதிக்கிறாயா என்று கேட்டு அவன் கோபத்தோடு கூட பீலேயாம் தீர்க்கதரிசியை அனுப்புகிறதாக வேதத்தில் வாசிக்கிறோம். 23ஆம் அதிகாரம் அவனுடைய ஒரு சில வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 23ஆம் அதிகாரம் 8வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 23:8. தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பதெப்படி, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பதெப்படி? கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் கார்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றான். ஆமென். ஹல்லேலூயா. மேலே மலையில் போய் நின்று பார்க்குறேன், ஐயோ எவ்வளோ அழகா அப்படின்னா, அவங்க டெண்டில் கூடாரத்தில் இருந்தாலும் ஆர்டராக நேர்த்தியாக பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தாங்க. நான் சொல்கிறது முக வயசு சொல்லலை, அவர்கள் பேசின விதம், அவர்கள் ட்ரெஸ் உடுத்தி இருந்த விதம், அவர்கள் செருப்பு அணிந்திருந்த விதம், அவர்கள் சமைத்து சாப்பிடுகிற விதமாக இருக்கட்டும், அவனுக்கெல்லாம் வயிற்றெரிச்சல் ஆகிப்போச்சு. ஆமென். ஹல்லேலூயா. 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 ஆண்டவர் ஒரு டிவைன், ஒரு டிசிப்ளின், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பார் என்றால் நமக்கு ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செய்யக்கூடிய ஞானத்தை கத்த நமக்கு தருவார். ஆமென். எதை எப்போ செய்யணும், எதை எப்போ செய்யக்கூடாது, எதை எப்போ பேசணும், எதை எப்போ பேசக்கூடாது அப்படின்றதான ஞானத்தை தருவார். நீங்கள் நல்லா கவனிக்கணும், இவங்க காங்கிரீட் வீட்டில் இல்லை, டெண்டில் இருக்கிறாங்க, கூடாரத்தில். ஆனால் எப்படி இருக்கிறாங்கன்னா பக்காவாக இருக்கிறாங்க. எப்படி?
இப்போ கொஞ்சம் யோசிங்க, உங்கள் வீட்டுக்கு நான் வந்தால் எப்படி இருக்கும்? சிங்கில் ஒரு கூட்ட பாத்திரம், பீரோ திறக்க முடியாது, அப்படி இருக்குமா? அப்படி இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகள், நம்முடைய வீடு தேவன் வந்து போகிற இடம். ஆமாம். சபை மாத்திரமல்ல, நம்முடைய வீடும் தேவன் வந்து போகிற இடம். எத்தனை லட்சம் ரூபாய் வீட்டில் இருக்கிறோன்றது முக்கியம் இல்லை, அந்த வீட்டை எப்படி வைத்திருக்கிறோம் அப்படின்றது முக்கியம். ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் நம்ம பட்ஜெட் செலவு பண்ணியிருப்போம். ஆனால் தேவனுடைய தெய்வீக கரம் நம்மோடு கூட இருக்கிறபடினால் நம்முடைய வீடு எல்லாருக்கும் பெருசாக தெரியும், நம்ம காரு பெருசாக தெரியும், நம்ம பைக்கு பெருசாக தெரியும், நீங்கள் போட்டுக்கிற 100 ரூபா பனியன் கூட ரொம்ப பெருசாக தெரியும். ஏனென்றால் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. ஏனென்றால் நீங்களும் நானும் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிலேயாம் விழுந்து போனதுக்கு காரணம், ஆண்டவர் ஒரு சான்ஸ் கொடுக்குறார். ஒருவேளை எலிசா தீர்க்கதரிசி மாதிரி ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக கூட என்ன செஞ்சிருக்கலாம், மாறி இருக்கலாம். நீங்கள் வாய்ப்பு இருந்தால் வீட்டில் போய் இந்த சாப்டரை நீங்கள் வாசிங்க. அவன் சொல்கிறான், என் வீடு நிறைய நீ தங்கம் தந்தாலும் நான் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க மாட்டேன். கர்த்தர் எனக்கு என்ன செய்வாரோ சொல்வாரோ அதைத்தான் நான் சொல்லுவேன்னு சொல்லி, அப்போ நான் என்னென்ன, இவனுக்குள்ள பண ஆசை வந்துருச்சு, இவனுக்குள்ள பொருளாசை வந்துருச்சு. தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் பண ஆசை இருக்கக்கூடாது. பணம் இருக்கணும், பணத்தை குறித்த ஆசை இருக்கக்கூடாது. பண ஆசை நமக்கு வரும்பொழுது நம்ம என்ன பண்ணோம்னா, we break all our rules. நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற எல்லா சட்டங்களையும் உடைச்சு நம்ம வருவோம். ஆமென். வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கலாம் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. அல்லேலூயா. கொஞ்சமாக இருக்கும், ஆனால் ஆண்டவர் நிறைவாக நம்ம என்ன செய்வார், நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. 3 அட்டம்ப்ட்லையும் ஃபெயிலியர் ஆனான் பாலாக் ராஜா. 4வது முறை தேவன் அவனுடைய வாயை திறக்கிறார். 24ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அவனுடைய பிறப்பை ஒரு அந்நிய தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்துகிறார். 24வது அதிகாரம் 17வது வசனம். இந்த வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்கலாமா? எண்ணாகமம் 24:17 சேர்ந்து வாசிக்கலாமா? அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். அல்லேலூயா. அது வேற யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஆண்டவர் பிலேயாம் தீர்க்கதரிசியின் வாயின் மூலமாக ஆண்டவர் வெளிப்பட பண்ணினார். ஆமென். அல்லேலூயா. அவருக்கு தேவை என்றால் ஆண்டவர் யார் மூலமாகவும் அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை திடப்படுத்துகிறார். ஆமென். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், விசுவாச பிள்ளைகள் யாரோ ஒருவர் போடுற 2 நிமிஷம் 3 நிமிஷம் வீடியோ கிளிப்பை பார்த்து கண்ணீரை தொடச்சி அப்படி போகக்கூடாது. யாரோ ஒருவர் சாப்பிட்றத பார்த்து நமக்கு என்ன செய்யாது, வயிறு நிரம்பாது. அதெல்லாம் யாருக்கான வசனங்கள் என்றால் தேவனை அறியாத பிள்ளைகளுக்கு. அவர்களுக்கு யார் ஆறுதல் கொடுக்க முடியும், யார் அவர்களுடைய கண்ணீரை துடைக்க முடியும்? ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ கூட்டம் அப்படிப்பட்ட ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறது. அப்படின்னு இவனுக்கு ஜெபம் பண்ண பிடிக்காது, இவனுக்கு சர்ச்சுக்கு போக பிடிக்காது, வசனத்தை கேட்க பிடிக்காது. இவனுக்கு யாராவது ஒருத்தங்க பேசணும், அது சூதிங்கா இருக்கணும், அதை கேட்டுட்டு போயிடுவான். இல்லை, யோசுவா ஆயி பட்டணத்திலே அவன் 32 பேர் மரித்து போனார்கள். ஒரு யுத்தம் அப்படின்னா 100 பேர் சாகிறது சாதாரண விஷயம். ஆனால் யோசுவாவால் ஜீரணிக்க முடியல. அவன் தேவ சமூகத்தில் முகங்குப்புற விழுந்து கிடந்தான். எதுவரைக்கும் கிடந்தானா, கர்த்தர் வந்து அவனை தேற்றுகிற வரைக்கும். ஆமென். தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் யாரோ ஒருவர் பாடின பாடல்கள் மூலம் திருப்தியாக கூடாது. நீங்கள் பாடி ஆறுதலை பெற வேண்டும், நீங்கள் ஜெபித்து விடுதலையை பெற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளியே பாருங்க, தேவன் சொல்லாத ஒன்றையும் செய்வது தவறு, சொன்ன ஒன்றையும் செய்யாமல் இருப்பது தவறு. தேவ பிள்ளைகளாகிய நாம ஆண்டவரை எவ்வளோ அலட்சியம் பண்ணுகிறோம், எவ்வளோ காரியங்களை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். நம்ம எளிதில் செய்யக்கூடிய ஒன்று தான், கனமானது அப்படின்னு ஒன்றும் இல்லை. நம்ம ஒருத்தவங்களை நேசம் அப்படின்னா அவங்களுக்காக நம்ம எந்த எல்லைக்கும் போவோம். தேவனை நேசம் அப்படின்னா அவர் வைத்திருக்கிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் நம்மால் நிச்சயமாய் செய்ய முடியும். செய்யலைன்னா இன்னும் நாம் ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிக்கலைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
எத்தனை பேர் நம்மை அழிப்பதற்கு எத்தனை கைகள் கோர்த்தாலும் ஆண்டவன் நம் பக்கம் இருப்பதனால் நம்முடைய கரங்களுக்கு தான் கர்த்தர் வலு சேர்ப்பாரே ஒழிய அவர்களுக்கு அல்ல. ஆமென். இந்த ஊழியத்தில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நாள் மத்தியானம் சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது பக்கத்து வீட்டில் உள்ள பிள்ளை சொல்கிறா, பாஸ்டர்மா உங்களை கலெக்டர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் மதமாற்றம் பண்ணுறீங்களா. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்து, யாருக்கு ட்ராக்ஸ் கொடுத்ததில்லை, யார் வீட்டையும் தட்டி உங்கள் வீட்டுக்கு ஜெபம் பண்ண வரட்டுமான்னு கேட்டதில்லை. இது எதுக்கு உங்கள் சம்மந்தம் இல்லாமல் நம்ம செஞ்சால் பரவாயில்ல அப்படின்னு. ஆனால் மீட்டிங் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம். எனக்குன்னா கை காலெலாம் உதறல். இப்போ இருக்கிற தைரியம் இருந்தனா கூட சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ பாஸ்டர் நாங்கள் இதே மாதிரி ஆயிரக்கணக்கான மனுக்கள் அங்கே வந்திருக்கோம், உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு. அதனால நான் சாப்பிட்டுட்டு இருந்த சாப்பாடை வச்சுட்டு மறுபடியும் ஆண்டவர் சமூகத்தில் போய் கேட்டேன், ஆண்டவர் அவங்க ஊழியத்தனை வந்திருக்கிறேன் எதுக்கு அப்படின்னு. எனக்கு பாடுகள்லாம் அப்போ எனக்கு புதுசாக தெரிஞ்சு, நான் நினச்சேன் ஊழியத்துக்கு வந்ததுனால நமக்கு பாடுகளே இல்லை அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் நினைக்கலாம் விசுவாசியை எனக்கு இனி பாடே இல்லை. அன்னைக்கு தான் நமக்கு பாடுகளே என்னது, பாடெல்லாம் பாடல்களாக மாறிடணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏன் ஆண்டவர் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார், காய்க்கிற மரத்துக்கு தான் கல்லறி உண்டு, எல்லார் வீட்டையும் திருட மாட்டான். யார் வீட்டில் ரொம்ப விலையுயர்ந்த பொருட்கள் இருக்கிறதோ அங்கே தான் போய் திருடுவான். அது மாதிரி 10-11 அல்ல இந்த ஊழியம். இந்த ஊழியத்துக்கு கொண்டு நான் மாபெரும் காரியங்களை செய்ய போகிறேன், அதனால தான் இந்த பாடுகள் வழியாக உங்களை கொண்டு போகிறேன்னாரு. போதும். அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க, அநேக இடங்களில் பணங்களை வைத்து நீங்கள் இதை செஞ்சிடலாம் அதை செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. பணங்கள் கூட கிரியை செய்யாத, வேலை செய்யாத அநேக இடங்களிலே ஆண்டவர் கிருபையாக உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற வருஷத்திலே அவர் செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கூடாரம், இந்த சரீரம், இன்றைக்கு கில்டா பாஸ்டர்மா இன்றைக்கு நான் மரித்து போனேன் என்றால் நீங்கள் கூட சொல்லக்கூடும், பாடியை எப்போ எடுப்பீர்கள் என்று சொல்லி. இந்த கூடாரம் அழிந்து போனாலும் ஆண்டவர் நமக்கு ஒரு நிரந்தரமான நித்திய வீட்டை கத்த நமக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் இந்த உலகத்திற்கு நாடோடிகளாய் இருக்கிறோம். நித்திய வாசிகள், சுதந்திரக்காரர்கள், பரலோகவாசிகள். இந்த பூமி நமக்கு சொந்தமானதல்ல, தேவன் நமக்கு பரலோக வாழ்க்கை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னொன்று சொல்கிறேன், இவன் உங்களை என்னெல்லாமோ செஞ்சும் அழிக்க முடியல. தேவ பிள்ளைகளுக்கு நம்ம ஒன்று சொல்கிறேன், வெளியே இருக்கிறவர்களை விட அநேக நேரம் வீட்டில் இருக்கிறவர்கள் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிக ஆபத்துள்ளவர்களாய் மாறிவிடுகிறோம். ஆமென். உண்மைதான். வெளியே இருக்கிறவங்க கூட நம்மளை திட்டும்போது கொஞ்சம் பார்த்து திட்டுவாங்க. நீங்கள் கொஞ்சம் யோசிங்க, உங்கள் பிள்ளைங்களை திட்டுறது அல்லது உங்கள் பிள்ளைங்க உங்களை நடத்துறது, உங்கள் கணவனை நீங்கள் நடத்துறது, உங்கள் மனைவியை நீங்கள் நடத்துறது. இப்போ சொல்கிறேன், வெளி சூழல் ஆபத்தல்ல, உள் சூழல் தான் ரொம்ப ஆபத்து. சபைக்கு வெளியே இருந்து நமக்கு பிரச்சனை வருதுன்னா அது ஆத்துமாவாக கன்வே ஆகும். ஆனால் நம்ம வீட்டிற்குள், நம்ம சபை என்கிற வீட்டிற்குள் பிரச்சனை, பாஸ்டர் சரியில்லை, பாஸ்டர்மா சரியில்லை, சக விசுவாசி சரியில்லைன்னா வெளியில் போய் நம்ம சொல்லிட்டோன்னா ஒருத்தங்களை கூட நம்ம ரட்சிப்புக்கு நேராக நடத்த முடியாது. நீங்களும் நானும் குறை உள்ளவர்கள் தான், அதனால தான் உயிரோடு இருக்கிறோம். நல்ல பிள்ளைங்கன்னா ஏனோக்கு மாதிரி காணப்படாமல் என்னது போவோம். வாசனம் சொல்லுகிறது, மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். ஆமே. அல்லையிலே சொல்ல மாட்டீங்களா? உங்களை எத்தனை பேர் உங்களை டார்ச்சர் பண்ணி இந்த வருஷம் சாகணும்னு கூட நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, நினச்சிருப்பீங்க. நான் வேஸ்ட்டு, நான் குப்பை, நான் மண். நல்லா இருக்கும்போதெல்லாம் தெரிகிறது இல்லை, பிரச்சனை வரும்போது தான் ஆண்டவர்கிட்ட போய் நான் தூசி, நான் பூச்சி, நான் மண், நான் குப்பை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நம்ம என்னது சொல்லிக்கிட்டேன். யோவான் 10:14 சொல்லுகிறது, நானே நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஆமென். தூங்குறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஓகே. அப்படின்னா ஆடு வளர்க்குறது எதுக்கு தான்? வெட்டுறதுக்கு தான். ஆனால் ஒரே ஒரு மெய்ப்பன் இயேசு தான் அவருடைய ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றே அவன் வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். கிறிஸ்மஸ் ஆராதனை ஒரு வார்த்தையை சொன்ன பாருங்க. ஆண்டவர் நம்ம எப்படி நேசித்தார் என்றால் அவருடைய ஜீவனையே நமக்கு தருகிற அளவுக்கு நேசித்தார். யாருமே இப்படி நம்மை நேசிக்க முடியாது. எந்த மனிதனும் நம்மை நேசிக்க முடியாது. இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா அன்பும் எதிர்பார்ப்புகள் நிறைந்தது. அந்த எதிர்பார்ப்புகள் நிற்கிற பொழுது அவர்கள் நம்மை நேசிப்பதை என்ன செய்வார்கள்? மறந்து போவார்கள். பாருங்க, தேவ பிள்ளைகளாகிய ஒரு ஆடு இருக்கு, ஒரு மாடு இருக்கு, ஒரு சிங்கம் இருக்கு, ஒரு பாருங்க ஒரு சிறுத்தை இருக்கிறது, ஒரு மான் இருக்கு. அப்படின்னா வேட்டையாடுகிற விலங்குகளை காட்டிலும் அதனுடைய சரீரத்தில் இருக்கிற ஒட்டுண்ணியால தான் அதற்கு அதிக ஆபத்து. என் கூட எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? ஆமே. நம்ம எப்போவுமே சூப்பராக தப்பு பண்ணிட்டு அவன் பண்ணுனா, அவங்க பண்ணினா, இவங்க பண்ணினாங்க அப்படின்னு அடுத்தவங்க மேலே பழியை போட்டு தன்னை ஒரு புனிதர்களாக காட்டிக்கொள்வார்கள். ஒன்னே ஒன்று சொல்கிறேன், வீக்கான ஒருத்தன் தான், மனதளவில் வீக்கான ஒருத்தன் தான் தன்னை நல்லவனாகவும் மற்றவர்களை கெட்டவர்களாக கீழே போடுவாங்க. ஆனால் மனசில் ரொம்ப தைரியமானவர்கள், மனதில் ரொம்ப ஸ்ட்ராங்கானவர்கள், தேவ பிள்ளைகள் ஒருத்தனையும் அவன் டவுன் பண்ண மாட்டான், கீழே தள்ளி என்ன செய்ய மாட்டான், விட மாட்டான். பாருங்க, இப்ப சொல்றேன், இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவோ கங்கணம் கட்டியும் அவர்களை சபிக்க முடியவில்லை. 25ஆம் அதிகாரத்திலே எல்லாரும் வாசிக்கலாமா? நீங்க இதை வாசிக்கணும், அப்பதான் அதோடைய விளக்கம் தெரியும். 25:1 இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. அல்லேலூயா. நம்மளை அழிக்க வெளியிலேருந்து யாருமே வர வேண்டாம், நம்மளே போதும். சொந்த செலவிலே நம்ம என்னெல்லாம் வைக்கணும்னது வச்சிருவோம். அப்படின்னா நாம் தோற்று போகிறதான இடம் எங்கே என்றால், தேவனை வைக்க வேண்டிய இடத்தில் தேவனை அல்லாமல் எவைகளெல்லாம் வைக்கிறோமோ அவைகளெல்லாம் பிற்காலங்களிலே நமக்கு பிரச்சனை உள்ளதாய் மாறிவிடுகிறது. ஆமென், அல்லேலூயா. தாவீது பாவம் பண்ணினது வெளியே போய் பாவம் பண்ணல, வீட்டில் உப்பரிகன் மேலே மாடியில் நிற்கும் பொழுதுதான் பத்சேபாளை பார்க்கிறான். வீடு கூட ஆபத்தானது தான் மொபைல் இருக்கிறதுனால. ஆமென். எந்த வாலிப பிள்ளைகளையும் ரொம்ப நம்பி வீட்டில் விட்டுட்டு போயிடாதீங்க. அந்த சுதந்திரத்தை எப்படியாவது காப்பாற்றிருங்கள். பிள்ளைகள் எல்லாம் டேஞ்சரில் இருக்கிறாங்க. 2K கிட்ஸ், ஏர்லி 2K கிட்ஸ் எல்லாம் ரொம்ப, நீங்களும் நானும் வளர்ந்தது போல அல்ல. உங்கள் சுதந்திரங்களை காப்பாற்ற பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்வாராக. இப்போ கேட்குறேன், நமக்கு வெளியிலிருந்து பிரச்சனையா அல்லது நமக்குள்ளிருந்து பிரச்சனையா? நாம் தான் ரொம்ப டேஞ்சர்ன்ற, நம்ம கண்ணு தான் ரொம்ப மோசம், நம்ம காதுகள் தான் மோசம், நம்ம வாய் தான் மோசம், நம்முடைய கால்கள் தான் மோசம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மோவாப் ராஜாவால் சபிக்கப்பட முடியாத அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பெண்ணை பார்த்து மயங்குறாங்க, ஆண்களுக்கு மயங்குறாங்க. அவங்க அப்படியே உள்ள வராங்க, வேசித்தனம் விபச்சாரம் வருகிறது, அதோடு கூட விக்கிரக ஆராதனையும் வருகிறது. ஆமென், அல்லேலூயா. நம்ம விக்கிரகம் ஆராதனை, விக்கிரகத்துக்கு முன்னாடியெல்லாம் போய் கையெல்லாம் எடுத்து கும்பிட மாட்டோம். ஆனால் ஆண்டவரை தேட வேண்டிய இடத்துல ஆண்டவரை தேடாமல் அமர்ந்திருக்க முடியலை. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் தான் ஜெபம் இருக்கும். அப்புறம் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஹூ ஆர் யூ ஆண்டவரே, நீர் யார்? ஆண்டவர் பாப்பார், இவன் சும்மா இருக்கிறனால தான் இவன் ஜெபமே பண்ண மாட்டாங்க. இந்த 1.5 கிலோ பார்சல் ப்ராப்ளத்தை நீ வை. அப்புறம் கொஞ்ச நாள் என்ன செய்வோம், ஜோமன். அப்போ ஆண்டவர் என்ன மனநிலைக்கு வந்துடுவார்னா, இவங்களை சும்மா இருக்க விடக்கூடாது, ஏதோ ஒரு பிரச்சனையை ஒரு ஆளை எழுப்பிட்டு என்ன செய்யணும், இருக்கணும். அப்போ வரும் பாருங்க ஒரு அந்நிய பாஷை. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களோ? அந்த அனுபவம்லாம் இல்லையோ? நல்லா தான் இருப்போம், நம்ம ஸ்லோவாக தான் நடப்போம். நாய் துரத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த கூட்டத்தையும் பார்க்க மாட்டோமே. பாம்பு பார்த்தா கூட ஓடிடும்ல. இந்த மாதிரி ஒரு அபிஷேகத்தை, சபையில் கிடைக்காத அபிஷேகத்தை நாய்கள் மூலமாக, பிரச்சனைகள் மூலமாக ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா.
அவர் பக்கமாக நம்மை திருப்புவதற்கு அவர் எந்த எல்லைக்கும் போவார். ஆமென். நீங்களும் நானும் விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள், ரத்தம் சிந்தி வைத்திருக்கிறார். ஆமென். நம்ம மனம் போல நடப்பதற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை, மாறாக அவருடைய சித்தத்தின்படி செய்வதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருக்குன்னு எதிர்பாலினரோடு பேசுகிற பொழுது ஒரு ஆண் ஒரு பெண் திருமணம் ஆனாலும் சரி திருமணம் ஆகாமல் போனாலும் சரி ரொம்ப கவனமாக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பேசுங்க. ஏன்னா எதிர்த்தரத்தில் இருக்கிறவங்க என்ன இன்டென்ஷனில் என்ன நோக்கத்தோடு கூட நம்மக்கிட்ட பழகுறாங்கன்னு நமக்கு தெரியாது. ரொம்ப கவனமாக இருங்கள். உங்கள் ஆத்துமாக்களை, நம்முடைய ஆத்துமாக்களை தேவன் வருகிற வரைக்கும் காப்பாற்றுவதற்கு அவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளியே இருப்பவர்களை விட உள்ளே இருக்கும் நாம் தான் அநேக நேரங்களில் தேவனுக்கு ஆபத்தானவர்களாய் மாறிவிடுகிறோம். தேவனை காட்டி கொடுத்தவன் வேறு யாரும் அல்ல, தேவனோடு கூட இருந்து சாப்பிட்டவன் தான். ஆமென். அநேக நேரங்களில் தேவனுக்கு இழுக்கு வெளியே இருக்கிறவர்கள் அல்ல, தேவனுக்கு இழுக்கை உண்டாக்குகிறவர்கள் தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானுமாய் இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ சரி சொன்னேன்ல, மிருகங்களுக்கு உடம்புல ஒட்டுண்ணி இருக்கும், அது உள்ளேயே இருந்த ரத்தத்தை எல்லாம் குடிச்சிரும், கடைசியில் இந்த மிருகமே செயல்பட முடியாமல் போயிடும். அதுபோல் உங்களுடைய ரத்தத்தை எது குடித்து கொண்டிருக்கிறதோ அதிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் ஒரு விடுதலையை தருவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் ஆசீர்வதித்த ஒரு கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். அப்படின்னா தேவனுடைய சாபத்தை பெறுகிற கூட்டத்தில் போய் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கிற சபைக்கு வரலாம். ஆனால் நான் சொல்றேன், மனம் சார்ந்து. உங்கள் மனம் எங்கே? ராஜுவின் இருதயம் எங்கே? சின்ன வயசுல ட்ராக்ஸ் பார்த்துருக்குறோம் இல்லையா? அதே மாதிரி கேட்குறேன், நீங்கள் இப்போ எந்த இடத்துல இருக்கிறீங்க, எந்த இடத்துல என்ன சூழலில் இருக்கிறீங்க? ஆண்டவர் கேட்டார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னா அவன் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லை, அதனால் தான் கேட்கிறார். ஆமாம், நானும் கேட்கிற தேவ பிள்ளைகளே, வருஷத்தை முடிக்கிறதான நீங்களும் நானும் எங்கே இருக்கிறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் விட வேண்டியதை விட பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வாராக. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு யாரையும் கேட்டவர் ஆசீர்வதிப்பது இல்லை. அவர் தாராளமாய் ஆசீர்வதிக்கிறவர், அவர் ஏராளமாய் நம்மை பெருக பண்ணுகிறவர். நிச்சயமாகவே சொல்லுகிறேன், இப்பொழுது நம்முடைய பிரச்சனைகள் அவைகள் நம்மை அழிக்க வந்தவைகள் அல்ல, அவைகள் நம்மை உருவாக்க வந்தவைகள். ஒரு நாளும் நீங்களும் நானும் சொல்லுவோம், எஸ் லார்ட், நான் இதற்காகத்தான் ஜெபித்தேன், இன்றைக்கு அதை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற ஒரு நாட்களின் கர்த்தர் வைப்பார். எஸ், 6 ஆண்டுகள் காத்திருப்பு. இந்த வீட்டு மிஷன் வீடு ஏதோ போன மாதம் அஸ்திபாரம் போட்டு இந்த மாதம் குடியிருக்க வரல. ஒரே ஒரு இன்டென்ஷன், ஆண்டவர் எப்போ தாராரோ அப்போ தான் இந்த வீட்டை கட்டணுன்றக்க தான் கடனே வாங்காமல் இருந்தோம். ஆனால் பாருங்க, 2024 ஆண்டு நாங்கள் இருந்ததான அந்த வீட்டை அவங்க நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் காலி பண்ணலாமா, நீங்கள் கொஞ்சம் வெளியில் போனீங்க அப்படின்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் அதிக வாடகை நாங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு. எங்களுக்கு மொத்தமே அவங்க ஒரு 1800 ரூபாய்க்கு தான் அந்த வீட்டை தந்திருந்தாங்க. அது உண்மையிலே ஒரு ஆசீர்வாதமான வீடு. ஆனால் அநேகருக்கு, ஆனால் நிறைய யாரையுமே உள்ளே கூப்பிட முடியாது, அந்த அளவுக்கு ஒரு மாதிரி சிதலம் அடைஞ்சிருக்கும். ஆனால் அது எங்களுக்கு மாளிகையாக தான் இருந்துச்சு. நான் நினச்சேன் வேறு வீடுகளுக்கு போயிருக்கலாம், ஆனால் என்னன்னு தெரில, அந்த வீட்டில் தான் எல்லா நன்மைகளையும் கத்த தந்தார். எல்லா விதத்துலேயும் எனக்கு சேஃப்டி பாஸ், வெளில போனாலும் சரி, யானே உடைச்சாலும் அந்த கதவை என்ன செய்ய முடியாது, உடைக்கவே முடியாது. அப்படி ஒரு வீடு. அதனால தான் இருந்தோம். நம்ம வந்த நிலையை மறக்கக்கூடாது இல்லையா? ஒன்றுமே இல்லாதப்ப அந்த வீட்டை எங்களுக்கு அந்த ஓனர் அவங்களே கூப்பிட்டு கொடுத்தாங்க. 6 வருஷம், அந்த 13 ஆண்டுகள் அந்த வீட்டில் இருந்தோம். ஆனால் கடைசி வருஷம் அவங்க என்ன பண்ணாங்க, எங்களை நெருக்க ஆரம்பித்ததுனால தான் நம்ம கைமாறா பணங்கள் வாங்கி நாங்கள் எடுத்த எல்லா முயற்சிகளும் 2023 எல்லாமே தோல்வி. அப்போவுமே நினச்சேன், ஆண்டு ஏதோ ஒன்று பெருசாக பண்ண போகிறாருன்னு நினச்சேன். ஆனால் இப்படி பண்ணுவார்னு நினைக்கவே இல்லை. பெருசாக தான் பண்ணுவார். என்ன பண்ணினாலும் இப்படி தான் பண்ணுவார், பெருசாக தான் பண்ணுவார். ஆமே, இந்த வீட்டுக்கு வரணும்,
அப்படின்னு ஜெபித்த நாட்கள் உண்டு. நீங்கள் எல்லாருமே ஜெபம் பண்ணியிருப்பீங்க, அப்படி தானே? நான் கரங்களை வைத்து ஒவ்வொரு செங்கலாக ஜெபம் பண்ணேன். வேலையே நடக்கலை. நிறைய பேர் ஒரு மாதிரிலாம் பேசக்கூடியதெல்லாம் காதுகளுக்கு வந்தப்போ கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் என்னைக்கு வரணும்னு வச்சுருக்கிறாரோ அன்னைக்கு தான் வருவோம். இன்றைக்கி நெருக்கடி தான் அந்த வீட்டில். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார்கள்டா, நீ இதுக்காக ஜெபம் பண்ணியிருக்க தெரியுமா? ஆமாம் ஆண்டவரே, ஆனால் நீங்கள் அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை நீங்கள் தந்தீங்கன்னா கொஞ்சம் நலமாக இருக்கும் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் இப்போ பார்க்குற வேலை ஒரு நாள் நீங்கள் ஜெபம் பண்ணி பெற்றுக்கொண்டது. ஆமென். நீங்கள் இப்பொழுது இருக்கிற வீடு அது கர்த்தர் உங்களுக்கு தந்த வீடு. இன்னொன்று சொல்கிறேன், நம்ம நிறைய ஜெபம் பண்ணி வச்சுருப்போம், நிறைய முயற்சி பண்ணி ஒரு விஷயத்தை வச்சுருப்போம். ஆனால் ஒரு இடையில ஒரு இல்லீகல் கான்டாக்ட், ஒரு புரியுதா உங்களுக்கு? திருமணம் சார்ந்த ஒரு அதே அல்லாத ஒரு உறவு அல்லது ஏதோ ஒரு காரியங்கள், அதில் நீங்கள் மாட்டிடக்கூடாது. அப்படின்னா இத்தனை வருஷம் நாம் ஜெபம் பண்ணதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். அவங்களுக்கு தெரியாத நம்ம என்ன பாதையில் வந்தோன்றது, நம்ம எவ்வளோ நாள் இதற்காக ஜெபம் பண்ணோம், எத்தனை வருஷம் தேவ சமூகத்தில் காத்து கிடந்தோம், எத்தனை பாடுகள் வழியாக இந்த கூடங்குளத்தில் நீங்கள் சர்வைவல் பண்ணுறீங்க அப்படின்றது அவங்களுக்கு கொஞ்சம் கூட என்ன செய்யாது, தெரியாது. தாவீது கொஞ்சம் அதிகணும், பத்சேபாள் உள்ள வராரு. மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் கூட ஆண்டவர் தாவீதுக்கு ஒரு குத்துறாரு, உரியாவின் மனைவியாகிய பத்சேபாள். தாவீது ஆண்டவர் வருத்தப்படுறாரு, அவன் எல்லாவற்றிலும் நீதிமானாக இருந்தான். உரியாவின் மனைவியாகிய பத்சேபாளிடத்தில் செய்த பாவமே அல்லாமல் வேறொரு பாவம் அவன் செய்யவில்லை. தேவ பிள்ளைகளாகிய நம்மை அழிக்க புறச்சூழல் அல்ல, அவன் இவன் அல்ல, நான் என்று சொல்ல வேண்டும். ஆமென். நம்ம வாய் இருக்க எங்கே பாடணுமோ, எங்கே ஆண்டவரை ஆராதிக்கணும் அங்கெல்லாம் ஆராதிக்க மாட்டோம். அங்கெல்லாம் வாய் க்ளோஸ்டாக இருக்கும். ஆனால் எங்கெல்லாம் பேசக்கூடாதோ அங்கெல்லாம் பேசிட்டு நிற்போம், எங்கெல்லாம் போகக்கூடாதோ அங்கெல்லாம் போய் நிற்போம். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நீங்களும் நானும் ஒருவேளை விபச்சாரம், விக்கிரக ஆராதனை இது நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருந்தாலும் நம்முடைய இரத்தத்தை உறிஞ்சி கொடுக்கிற அநேக பாவ சுபாவங்கள் இருக்கிறது. அது தேவனை ஒன்றும் பாதிக்காது, அது நம்மை பாதிக்கும். ஆமென். ஆலயத்திற்கு வராமல் போவது அது அவர்களுக்குத்தான் நஷ்டமே ஒழிய அது ஆண்டவருக்கு நஷ்டம் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களை எழும்பி நின்று ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை யாராலையும் வீழ்த்த